உங்கள் வீட்டில் ஒரு 5th 6th படிக்கிற ஸ்டூடெண்ட் இருக்காங்களா? அந்த குழந்தைங்க வந்து எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கல, எனக்கு ஸ்கூல் வேண்டாம், எனக்கு படிக்கிறதுக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறாங்களா? நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. பெற்றோர்களே, உங்களோட குழந்தைகளோட பிரச்சனைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட அறிவுரையும் ஆலோசனையும் அந்த குழந்தைக்கு பலன் அளிக்காது. ஏன்னா அந்த குழந்தை பல சூழல்களை அங்கே எதிர்கொள்ளுது. அந்த சக மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த குழந்தையை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி நடத்துகிறாங்கன்னு தெரியாது. உங்கள் குழந்தை உங்களுக்கு பெருசு, ஆனால் அந்த குழந்தை அங்கே போய் மிங்கிளாக முடியல இல்லையாவா? அந்த குழந்தை அங்கே போனாங்கன்னா ஒதுக்கி வைக்கிறாங்களா? நீ குரூப்பாக உட்காந்து சாப்பிடக்கூடாது, தனியாக உட்காந்து சாப்பிடு, நீ விளையாட்டுக்கு எங்கூட சேராத, அந்த குரூப்புக்கு போய்க்கோ, அங்கே போனால் நீ எங்கள் கூட வராத அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை தனிமைப்படுத்துகிறாங்களா? அதே உங்ககிட்ட பெற்றோர்களாகி உங்களிடத்துல வந்து என்னை யாரும் சேர்த்திக்கல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எனக்கு மிஸ்கிட்ட சொன்னால் எனக்கு சேர்ந்துரு, நான் எல்லாத்தையும் நிற்க வச்சு சொல்கிறாங்க, ஆனாலும் யாரும் என் கூட இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் குழந்தை கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட அழுகுதா? இதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இது மிகப்பெரிய உளவியல் சிக்கல்களை உண்டாக்கும். ஏன்னா இந்த வயசில் ஏற்பட்ட பாதிப்பு 40 வயசில் எங்ககிட்ட இப்போ கன்சல்டிங் நிறைய பேர் வர்றாங்க. சிறு வயதில் நான் நிராகரிக்கப்பட்டது, ஒதுக்கி வைக்கப்பட்டது, நான் ஒதுங்கி இருந்தது, என் வாழ்க்கையில் இப்பொழுது அனைத்தையும் இழந்து நான் தவிக்கிறேன், என்னையே என்னால் புரிஞ்சுக்க முடியல, என்னால் இணைஞ்சு வாழ முடியல, என் குடும்பத்தையே எனக்கு வெறுப்பாக வருது, என் மேல் எனக்கு வெறுப்பாக வருது, ஏன் வாழணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி. அப்போ பெற்றோர்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் உங்கள் குழந்தைகள் பிரச்சனை சொல்லுதுன்னா உங்களோட அறிவும் ஆலோசனையும் அறிவுரையும் எப்படி கொடுக்கணும்னு இருக்குது. நீங்கள் வாழ்ந்த காலங்கள் வேறு, இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்கள் வேறு. அப்போது உங்கள் குழந்தை வந்து ஒரு பிரச்சனை சொல்லுதுன்னா அதை வந்து இதற்கான அந்த குழந்தைக்கு உள்பதிவை கண்டறிந்து மறுசீரமைக்கும் பொழுது அந்த குழந்தை இன்றைக்கே அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடும். பிற்காலத்தில் அது பாதிப்பை உண்டாக்காது. இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை தான் பின்னாளில் பாதிப்பை உண்டாக்கும். இது போன்ற உங்கள் குழந்தை வளர்ப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டு மறுசீரமைக்க தான் நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம். எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் மாணவர்கள் வந்து படிக்கிறதுக்கு அதீத ஆர்வம், ஆனால் அவங்களால படிக்க முடியல. படிக்கணும்னு உட்கார்ந்தாலே எனக்கு தோணுது, ஆனால் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல, எனக்கு இந்த காலேஜ் பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு அங்கே போக பிடிக்கல அப்படின்னு சொல்லி நிராகரிக்கிறாங்களா? காலேஜுக்கு நல்லா போயிடுறாங்க, ஹாப்பியாக இருக்கிறாங்க, ஆனால் மற்றவங்க மாதிரி இவங்க இயல்பாக இல்லை, வீட்டில் ஃப்ரீயாக பேச மாட்டேங்கிறாங்க, இங்கிலீஷில் பேச தெரிய மாட்டேங்குது, கெஸ்ட்டு வந்தாங்கன்னா தனியாக ரூமில் போய் உட்காந்துக்கிறாங்க, எங்கள் கூட பேரண்ட் எங்கள் கூடயே பேச மாட்டேங்கிறாங்க, இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், நல்லா அவங்க கேட்ட காலேஜில் படிக்க வச்சுட்டோம், இவ்வளவு பணம் கட்டிக்கிட்டோம், ஹாஸ்டல் வேணும்னு கேட்டாங்க அதையும் உருவாக்கி கொடுத்துட்டோம், ஆனால் இவங்க ஏன் இயல்பாக இருக்க மாட்டேங்கிறாங்க, மற்றவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய கவலை வருது. அப்போது இவங்களுக்கு படிப்புங்கிறது வேற, அகாடமி லேர்னிங்கிறது வேற, தனிப்பட்ட திறன் அப்படிங்கிறது வேற. இவங்கனால படித்து மனப்பாடம் பண்ணி எழுதிடுவாங்க, மற்றவங்க கூட இணையறதுல பல சிக்கல்கள் இருக்கும், பேசுறதுல, பழகிறதுல, நடந்து கொள்றதுல பல தயக்கங்கள் இருக்கிறப்ப விலகி விலகி இருப்பாங்க. அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போ தெரியும்னா அவங்க +2 கிராஸ் ஆகிறப்ப தான் உங்களுக்கு தெரியும் இவங்க இயல்பு நிலை இல்லை அப்படிங்கிறது. இவங்க மேலே நீங்கள் கோவப்பட்டு திட்டுவீங்க, ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது, அவங்களே எதிர்த்து பேசுவாங்க, ஆர்கியூமெண்ட் ஆகும், நான் விலகி போகிறேன்னு தனியாக போயிடுவாங்க, குடும்ப சூழலை விட்டு விலகி இருப்பாங்க. இப்படி பல குடும்பங்களில் மாணவர்களோட நடத்தை செயல்பாடு தெரியாமல் பெற்றோர்கள் ஒன்று செய்ய, மாணவர்கள் ஒன்று செய்ய, பிரச்சனை பெருசாகி அவங்க காலேஜ் முடித்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க அன்ஃபிட், வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, திருமணம் பண்ண மாட்டேங்கிறாங்க, எல்லாமே ஃபெயிலியர் ஆகுதுங்கிறது. இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட தான் நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம். எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் அறிவுரையோ ஆலோசனையோ கிடையாது. இவர்களின் திறன் சார்ந்த சிக்கல்கள், செயல்படுத்தக்கூடிய தடைகள் என்ன என்பதை கண்டறிந்து மறுசீரமைக்க மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.